ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான சாட்டர்டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. இதுலேயே ஃபிஷ் பொழிச்சது ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று நைட்டே சன்னா ஊற வச்சிருந்தேன். காலையில் சன்னா கிரேவி பண்ணுறதுக்காக ஒயிட் சன்னா தான் ஊற வச்சிருந்தேன். குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதை மட்டுமே ஊற வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஆப்பமும் 1 part சன்னா கிரேவியும் தான் பண்ண போகிறேன். இப்போ கிரேவி பண்றதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சது வெங்காயம் சேர்த்து வதக்கியிருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை வாசனையும் போனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க அரைச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு பிஞ்சுக்கும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டுனா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மசாலாவை வேக விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து கீரி தான் போட்டிருக்கேன், அதனால மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்திருக்கேன். இது கூடவே சோம்பு சீரகம் ரெண்டுமே 1/2 ஸ்பூன் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்து குக்கர்ல சேர்த்துட்டேன். இப்போ ஊற வச்சிருந்த சன்னாவையும் சேர்த்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு ஒரு 4 இல்ல 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நேத்து நைட்டே ஆப்பத்துக்கு மாவு அரைச்சு வச்சிருந்தேன். காலையில நல்லா புளிச்சு வந்திருந்தது. காலையில உப்பு மட்டும் போட்டு கலந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல. அப்பமாவோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 2 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அரைக்கும் போது ஒரு 1/4 கப் அளவுக்கு வடிச்ச சாதம் மட்டும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்குவேன். ஓவர் நைட் எப்போதுமே புளிக்க விட்டுடுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் உப்பு போட்டு தோசை மாவோட கொஞ்சம் லிக்விடா கலந்து எடுத்து வச்சுட்டாலே போதும். ஆப்பம் வந்து சூப்பரா வரும். டீடைல்டு ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, ஒரு ஷார்ட்ஸ்ல கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நேற்று நைட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்த பாத்திரம் எல்லாம் எடுத்து வைக்காமலே இருந்தது. அதை தான் காலையில எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பாத்திரம் கூட பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி மீஷோல எல்லாம் பிளாஸ்டிக்ல ஒண்ணு கிடைக்கும் இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலேயே யூஸ் பண்ணிட்டேன். இங்க இருக்க உப்பு தண்ணிக்கு அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒண்ணு வாங்கியிருக்கேன். இந்த டைம் ஸ்டீல்லே வாங்கிட்டேன். இது வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இந்த கம்பியோட கேப் கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால குட்டி குட்டி பாத்திரம் போடுறப்போ மட்டும் வெளியே வந்து விழுந்துருது. அதுதான் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. மற்றபடி இது ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை விடையுமே இதுல நிறைய பாத்திரம் வந்து போட முடியுது. கீழேயே தனியா ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் ரிமூவ் பண்ணி அதுல இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கர் நல்லா விசில் போனதும் ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை மட்டும் தூவி இறக்கிக்கிட்டேன். இது வந்து குக்கர்ல சன்னாவை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டு நம்ம தனியா குருமாவாவும் பண்ணலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில டைம்ல அந்த மாதிரி பண்ணிக்குவேன், ஒரு சில டைம்ல இந்த மாதிரி 1 part கிரேவியாவே பண்ணிடுவேன். ஆப்பமாவு பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா புளிச்சு வந்திருந்தது. மாவு நல்லா புளிச்சு வந்திருந்தாலே நீங்க ஆப்பம் ஊத்தும் போதே நல்ல ஓட்ட ஓட்டையாவே வரும். எனக்கு வந்து அந்த சைட் லேயர்லாம் அவுட்டர் லேயர் எல்லாமே நல்லா கிறிஸ்பியா இருக்கதா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே கூட ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் போட்டு தான் எடுத்துக்குவேன். நான் காமிச்சிருப்பேன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியுதா, இன்னுமே கூட கொஞ்சம் முருகலா போட்டு எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே காலையில சன்னா கிரேவியோட சூப்பரா பிரேக்ஃபாஸ்டையுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. மேக்சிமம் சாட்டர்டே அப்படின்னாலே எங்க வீட்ல வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தான் இருக்கும். ஏன்னா தோசை மாவு எப்படியும் காலி ஆயிடும். இதை அரைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையிலேக்கும் நைட்டுக்குமே ஓட்டிக்கலாம். ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம். அவனுக்குமே போட்டு கொடுத்துருவேன். ஒரு சில டைம்லாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவனே சாப்பிட்டுக்குவான். பட் ஒரு சில டைம்ல கொஞ்சம் சாப்பிடுவான், கொஞ்சம் வச்சிருவான். அதுக்கப்புறமா நான் ஊட்டி விடுவேன். அப்படியே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நைட்டு தூங்குறப்போ லைட்டா வாமிட் பண்ணிட்டான். அதை அப்பவே வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு சரி காலையில மாத்திட்டு வேற பெட் ஸ்ப்ரெட் விரிச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வீக்லி ஒன்ஸ் எப்படியும் மாத்துறது தான். சண்டே மாத்துவேன், இந்த டைம் சாட்டர்டேயும் மாத்திட்டேன், அவ்வளவுதான். நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு ஃபிஷ் பொழிச்சது பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முழு ஃபிஷ்ஷா கட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நாங்க இன்னைக்கு வந்து திலப்பியா தான் வாங்கியிருந்தோம். பாம்ப்ரெட்டுமே இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கிட்டு வந்ததும் ஃபர்ஸ்ட் மசாலாலாம் போட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன மசாலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர், உப்பு. இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்கா இருக்கணும், அப்பதான் நமக்கு வந்து ஃபிஷ் மேல அப்ளை பண்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கும்.
அதே மாதிரி ஃபிஷ் மேல ஒரு 2, 3 கீரல் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் மசாலா வந்து நல்ல உள்ள வரைக்கும் பட்டு சாப்பிடுறப்போ நல்லா இருக்கும். ஃபிஷ்ஷுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷா வாங்குனீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லாருக்கும் டேஸ்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவ சாப்ட்டுருக்கேன். ஆனா ஹஸ்பண்ட் வந்து இத சாப்ட்டதே இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்காக தான் இது ரெடி பண்ணியிருந்தேன். எல்லா ஃபிஷ் மேலயும் மசாலாஸ் எல்லாமே அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா ஊறட்டும். இந்த சைடுல பாத்தீங்கன்னா, கொள்ளு ரசம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டன்டா பவுடர் வறுத்து அரைச்சு பண்றது. கொள்ளு பருப்பு வேக வச்சுமே பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் அந்த மெத்தட்ல பண்ணல. மசாலாஸ்லாம் நல்லா ஊறுனதும் ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெரிய முழு மீனை அப்படியே வாங்கிட்டு வந்து குக் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வழக்கமா கடையிலேயே கிளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ பொளிச்சது பண்றதுக்கு ஒரு பேன்ல ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் ஃபைனலா ஒரு 1/4 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான், மசாலா ரெடி. இப்ப அடுப்புல இந்த வாழை இலைய நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் வாழை இலை ஃபிளெக்சிபிள் ஆகி கரெக்டா ஃபோல்ட் பண்றதுக்கு வரும். இல்லைன்னா இலை கிழிஞ்சிரும். இப்ப வாழை இலையில ஒரு லேயருக்கு இந்த மசாலாலாம் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ஃபிஷ்ஷு, அதுக்கு மேல இன்னொரு லேயருக்கு எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி மசாலாவை வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வாழை இலையை ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு நூல் போட்டு கட்டிட்டு பேன்ல ஆயில் சேர்த்து 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இலைய நல்ல தீல வாட்டிட்டு பண்றப்போ இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்றப்போ கிழிஞ்செல்லாம் போகாம கரெக்டா வரும். இப்போ ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு இந்த வாழை இலையை அப்படியே தூக்கி அதுல வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபக்கம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. நல்ல அந்த வாழை இலை ஃபிளேவரோட மசாலாலாம் உள்ள இறங்கி சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஃபிஷ் பொளிச்சது சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும்தான் பொளிச்சது பண்ணியிருந்தேன். பேலன்ஸ் 2ம் அப்படியே ஃப்ரையாவே வச்சுட்டேன். இப்போ எல்லாமே நல்லா சுட சுட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால அப்படியே டிவியில ஒரு மூவியும் போட்டு விட்டுட்டு சூப்பரா மதிய லஞ்சை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதையுமே கரெக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.